Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே யூஎஸ் ஆயில் வந்து ஒரு வாலட்டிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது நமக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடைக்கால ஒப்பந்தம் வந்து சைன் ஆகிருக்கு ரெண்டு பக்கமும். அதாவது அமெரிக்கன் சைடும் ஒரு ஈரான் சைடும் வந்து சைன் ஆகிருக்கு. ஸோ இதை பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு சப்ளை தான் கொடுத்துருக்க வேண்டியது. இருந்தாலுமே வந்து நமக்கு இன்வென்ட்ரி டேட்டா, அதாவது யூஎஸ்ல இருக்கிற ஆயில் ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருக்கிறதா நமக்கு வந்து டேட்டா வந்து வந்தனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வாலட்டிலிட்டி எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஓவராலாக பையா செல்லா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஓவரால் ட்ரெண்ட் இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செல்லிங் தான். இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்குள்ளார தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு 60 டேஸுக்கு வந்து எந்த ஒரு டிரான்சிக்ட் ஃபீஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஈரான் சைட்லேருந்து. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 60 நாளைக்கு எந்த ஷிப்பு கிராஷ் பண்ணாலுமே அவங்ககிட்ட எந்த ஒரு சார்ஜுமே நாங்கள் வந்து கலெக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வணிக கப்பல்களுக்கு வந்து முதலிடத்தை வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்ளை நியூஸ் தான். ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மஸில் தான் 20% ஆஃப் ஆயில் வந்து கிராஸ் ஆகிறதுனால இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அகைன் வந்து ஒரு சப்ளை தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? பட் ஒரு டெக்னிக்கல்ஸாக பார்க்குறப்ப நமக்கு லோயர் அண்ட் லோவில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்டர்டே வந்து லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் ஒரு லோவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அகைன் இந்த இடம் வந்தால் மறுபடியும் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இதோட பை சைடு பிரேக் அவுட் வந்து 7141. ஓகேங்களா? ஸோ இந்த 7141க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வச்சா மட்டும் நமக்கு கண்டினியூஸாக கொஞ்சம் ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்படி மேலே வரதும் எந்த ஒரு ஏதாச்சும் என்ன சொல்றது அப்படின்னா கண்டினியூஸாக மேலே போயிருமாங்கிறது அதுவும் டவுட்டு தான். ஓகேங்களா? ஸோ ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா கொஞ்சம் ஹை வந்து எதிர்பார்க்கலாமே தவிர ஸோ அது கண்டினியூஸாக மேலே வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து இருக்கணும். ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து கிரியேட் ஆகணும். இப்போதைக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸுமே கிடையாது. ஸ்மூத்தாக வந்து பீஸ் டீலும் நமக்கு வந்து சைன் ஆயிருக்கனால இப்போதைக்கு வந்து ஒரு சப்ளை தான். ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆனால் டெக்னிக்கல்ஸ் பிரேக் அவுட் ஆகிற இடத்துல கொஞ்சம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு 100-200 பாயிண்ட்ஸ் மட்டும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கீழே இறங்கி ஃபர்ஸ்ட் ஆஃபே கொஞ்சம் செல்லிங் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலையிலே இப்போ ஆல்மோஸ்ட் யூஎஸ் ஆயில் வந்து நமக்கு $0.24 வந்து நெகட்டிவ்ல வந்து போயிட்டு இருக்கு. இது கண்டினியூஸாக கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆகி கொஞ்சம் கீழே வந்தால் கூட இந்த லோயர் அண்ட் லோவில் மறுபடியும் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறப்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் ஒரு நல்ல சப்போர்ட் வந்து எடுக்குங்க. அதாவது 6800 இல்லை 760 இந்த ஜோன்லலாம் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா நல்லாவே பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மறக்காம இந்த பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் ட்ரா பண்ணியிருக்கேன். எப்போவுமே க்ரூட் ஆயில் MCX பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுங்க கேண்டில் க்ளோசிங்கெல்லாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு நல்ல அக்யூரசி கொடுக்கும். ஏன்னா 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவ்வளோவா அக்யூரசி கொடுக்காது. 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எல்லாம் நம்ம எதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா NSE and BSE நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் பண்ணுறப்ப 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் MCXக்கு டைம் அதிகமாக இருக்குது. காலையில் 9 o'clock நைட் 11 o'clock வரைக்கும் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ எஸ்டர்டே வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், அதாவது யூஎஸ் ஆயிலோட டைம் வந்து எவ்வளோ நேரம் அப்படின்னு. இது வந்து 24 hours சார்ட்டுங்க. இது வந்து ஃபாரெக்ஸ் சார்ட் இது. ஸோ 24 hours. ஸோ நடுவில் மட்டும் 1 மணி நேரம் என்னமோ வந்து ஒரு கேப் கொடுப்பாங்க. அதாவது 2:15 இருந்து ஒரு 3:15 வரைக்கும் ஒரு 1 மணி நேரம் மட்டும் சார்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது ஒர்க் ஆகாது அப்படின்னா ஆஃப்ல இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 24 hours சார்ட் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸும் எஸ்டர்டே வந்து ஒரு பேரலல் சேனல் கிரியேட் பண்ணி பிரேக் அவுட் பை சைடு தான் நடந்திருக்கு. இப்போ நியூஸை வச்சு பார்க்குறப்ப எல்லாமே வந்து சப்ளைல இருக்கு. பட் பிரேக் அவுட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பை சைடு நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? நமக்கு லெவல்ஸே பார்க்கலாம். இப்போ இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 310.4 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நேச்சுரல் கேஸும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவெல்லாம் கிடையாது ஃபாரெக்ஸில். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நியூட்ரலில் தான் ரன்னிங் வந்து ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த பேரலல் சேனலோட லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தான் இனிமேல் செல்லிங். இல்லைன்னா இதுக்குள்ளாரியே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிராவல் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 310.4. ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த இடத்துல நான் ட்ராப் பண்ணலை. ஸோ ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 310.4 இந்த 310.4 ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன்.
ஏன்னா இப்போதைக்கு ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் 322.5 எல்லாம் வந்துடும். ஈவினிங் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னா நான் ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். கோல்ட் அண்ட் சில்வர் வந்து எஸ்டர்டேவே பார்த்தது தான். நமக்கு ஃபெட் ரேட் கட் வந்து அன்சேஞ்சு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் வார் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு, சைன் ஆயிருக்கு. ஸோ கோல்டு கண்டிப்பாக வந்து ஃபால் ஆகிடும் ஒரு $100 அப்படிங்கிறத நம்ம எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் பார்த்தது தான். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கோல்டோட நெக்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்குன்னா 1,46,819. ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,50,725. ஸோ அகைன் இந்த இடத்துல வந்தால் கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நமக்கு வந்து கோல்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சில்வர். சில்வர் அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ சில்வரும் நமக்கு வந்து செல்லிங் ஜோன் தான். 2,38,885ங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். 2,32,079ங்கிறது நமக்கான அடுத்த சப்போர்ட் ஜோன். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ சுவிட்சர்லாந்து செரிமனி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ அந்த செரிமனியும் சக்ஸஸ்ஃபுல்லாக போனது அப்படின்னா கண்டிப்பாக கோல்ட் அண்ட் சில்வர் இன்னும் கொஞ்சம் கூட இறங்கும். ஓகேங்களா. ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் பைங்கிறது ரிஸ்க் தான். அதாவது இன்னைக்கு வீக்கெண்டு ரிஸ்க் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஏதாவது ஏறினா தான் உண்டு. நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பை சைடு பிரேக் செல் சைடு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து நம்ம காப்பரை வந்து எதிர்பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். ஈவினிங் வீடியோவில் ஈவினிங் கண்டிஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெய்லியுமே ஈவினிங் மேக்ஸிமம் 4 to 5 o'clock வீடியோ அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதில் வாட்ச் பண்ணுங்கள். அதுலேயே லெவல்ஸ் கொடுக்குறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிஃப்டி நிஃப்டி எப்படிங்க இருக்குது அப்படின்னா கிஃப்டி நிஃப்டி பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு. நிக்கி, ஸ்ட்ரைட் டைம்ஸ் ஸோ எல்லாமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. கிஃப்டி நிஃப்டி பெரிய அளவில் பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா கிடையாது. 23 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவ். ஸோ நம்ம ஆல்ரெடி நேற்று ஈவினிங் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எஸ்டர்டே வந்து அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக மேலே போயிடும். இல்லைனா சென்டரில் இந்த கீழெல்லாம் ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி மறுபடியும் இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நம்ம வந்து மேலே போவோம். அதாவது பை சைடு வந்து டிசைட் வந்து பண்ணணும். ஓகேங்களா. பார்க்கலாம். ஏடிஆர் வேல்யூஸ் வந்து நமக்கு இன்ஃபோசிஸ், விப்ரோ ரெண்டுமே ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நெகட்டிவ் வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா ஐடி செக்டார் எஸ்டர்டேவே வந்து ஒரு ஃபால் ஆனது. ஸோ இன்ஃபோசிஸ், விப்ரோலாம் பார்த்தீங்க அப்படின்னா 3.63%, 9.71% எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க் பரவாயில்ல. ஸோ அதுவும் பெரிய அளவில் கிடையாது. ரிலையன்ஸும் கொஞ்சம் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஏடிஆர் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டார் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 4-5 பாயிண்ட் பக்கம் நெகட்டிவ் தான். ஸோ எல்லாமே நேற்று அதாவது எஸ்டர்டே வந்து சைன் ஆகிருக்கிற டைமில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் இருந்தது. சைன் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் ஆகட்டும், பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ டெலிகிராம் சேனல் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்டாங்க வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. இல்லை, இப்போ 22 அன்னைக்கு நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. எப்படி பார்த்தாலும் ஒரு மண்டே இல்லை டியூஸ்டே 2 நாளுக்குள்ளார ஓப்பன் ஆகிடும். ஸோ எடிட்டிங் மெசேஜ் மட்டும் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க 30 வரைக்கும். பட் ஓப்பன் ஆனாலே போதும், நான் போடுற மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இன்றைக்கி வீக்கெண்ட் வந்து எந்த மாதிரி வந்து போகுது அப்படின்னு. MCX 3 days ஆன்லைன் கிளாஸ் வந்து நமக்கு வந்து மண்டே June 22 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. மார்னிங் பேட்ச் இருக்குது, ஈவினிங் பேட்ச் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.